பைபிள்ல நிறைய இடங்கள்ல முட்செடி வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல அடிமைகளா இருந்தாங்க. அவங்க வாழ்க்கை ஒரு முட்செடிக்குள்ள இருந்தது. அவங்க முள்ளு மாதிரி குத்தப்பட்டுட்டே இருந்தாங்க. அதனாலதான் மோசேக்கு ஆண்டவர் முட்செடியில தோன்றி அவரோட பேசுவாரு. உங்களுக்கு ஒரு வசனம் சொல்லட்டா? உன்னத பாட்டு 2:2 முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் அப்படின்னு வசனம் போட்டிருக்கு. இன்னைக்கு உங்க வாழ்க்கை கூட முள்ளுகளுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குதா? 4 பக்கம் இருந்தும் நீங்க முள்ளுகளுக்குள்ள குத்தப்படுறீங்களா? இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க முள்ளுகளுக்குள்ள இருக்கிற லீலி புஷ்பம். ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. எத்தனையோ குமாரத்திகள் இருக்கலாம், ஆனா நீங்க தான் ஆண்டவருக்கு ஸ்பெஷல். ஏன்னா நீங்க முள்ளுகளுக்குள்ள இருக்கிற லீலி புஷ்பம். அவருடைய கண்கள் உங்களை பார்த்துட்டு இருக்கு. உங்க வாழ்க்கை இப்படி முள்ளுகளுக்குள்ளே இருக்காது. ஒரு நாள் ஆண்டவர் வருவாரு, உங்களை சுத்தி இருக்கிற எல்லா முள்ளுகளையும் அகற்றிடுவாரு. கீழே வாசிச்சு பாத்தீங்கன்னா விருந்து சாலைக்கு அழைத்து செல்வாராம். கவலையே படாதீங்க, உங்க முள்ளுகள் எல்லாம் ஆண்டவர் சீக்கிரம் அகற்ற போறாரு. உங்களை அங்கிருந்து எடுத்து ஒரு விருந்தே உங்களுக்காக